வந்ததால் இந்த யுகம் வந்ததே சங்க சக்தி வந்ததால் இந்த யுகம் இந்து யுகமே இல்லா சங்க யுகம் எங்கள் அன்னை விழித்தெழுந்தாள் எங்கள் அன்னை விழித்திருந்தாள் எங்கள் நடத்துகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நம்முடைய இந்த 100வது ஆண்டு விழா விஜயதசமி RSS நூற்றாண்டு விழாவினை முன்னின்று சிறப்பாக நடத்துவதற்காக முன்னிலை வகிக்கக்கூடியவர் ஆரிட்ட ஸ்ரீ ராமகிருஷ்ணி சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார்கள். ஸ்ரீ மூர்த்திஜி அவர்கள் இந்திரா நகர் காரியமாக இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து நம்முடைய விழாவை சிறப்பிப்பது நமக்கெல்லாம் दो विभाग सगा एक दो तीन सात विभाग सगा एक दो तीन सात நிறைவு பெறுகிறது. ரைட் சைடு ரெண்டு தொடக்கம் ரைட் சைடு வலது பக்கம் तीन இடது பக்கம் चार கை இருந்த கொண்டு அதுல சொல்லுங்க एक மேலே दो तीन चार திரும்ப एक दो तीन चार அடுத்து ரெண்டாவது யோக்ரமான் दो செய்து காண்பிப்பார்கள் கவனிக்கும். அமிர்தவசனம் சுவாமி விவேகானந்தஜி கூறியது, ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும். உலகம் முழுவதையும் பாரதம் வெல்ல வேண்டும். அதற்கு குறைந்த எதுவும் நமக்கு நல்ல மாற்றம் காணவே நாம் அனைவரும் மாறணும். தேவை 5 மாற்றம் இதனை குலதெய்வ அருளை முன்னோர் ஆசியை நாடுவோம், அது பாரம்பரியம். நதியை மலையை நகரை வனத்தை மாசு நீக்கி மறந்திட்டோம். உணவில் உடையில் மொழியில் வாழ் குடிமகன் ஆகுவோம். நாட்டின் உடைமை பாதுகாத்து நானிலத்தில் உயருவோம். மாற்றம் இதனை நம்மிலிருந்து தொடங்குவோம். நல்ல மாற்றம் காணவே. அற்புதமான மாலை பொழுதினிலே எல்லாம் வல்ல இறைவனானவன் நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பினை நல்கி இருக்கிறார் என்றால், இந்த அரசு சாரா ஒரு தொண்டு சேவை சங்கமானது இன்று 100 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவேற்றி கொடுத்து கொண்டு 101ஆம் ஆண்டிலே காலடி எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றது என்றால், முதலிலே இங்கிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் அவர்கள் பாதம் தொட்டு வணங்கி, எங்களை போன்ற சுயம் சேவகர்களை எல்லாம் இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்த குடும்பங்களையும் வாழ்த்தி வணங்குகின்றேன். எனக்கு முன்பாக தலைமையுரையாற்றிய ஆடிட்டர் திரு ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், அதற்கு முன்பாக முன்னிலை வகித்த பெரியவர் திரு கருப்புசாமி ஐயா அவர்களையும் வாழ்த்தி வணங்கி, எனக்கு நமது கருமத்தம்பட்டி மண்டலில் இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்து சுயம் சேவர்களையும் வாழ்த்துகின்றேன். அன்பார்ந்தவர்களே, 1925ஆம் ஆண்டுல
பரமபூஜன்ய ஸ்ரீ கேசவ பலராம் ஹெடகேவர் அவர்கள் சாதாரணமாக துவங்கிவிடவில்லை. தன்னுடைய பள்ளி படிப்பின் காலத்துல ஒரு ஆங்கில ஆட்சியாளர் தன்னுடைய பள்ளிக்கு பிரயாணம் செய்த பொழுது அவருக்கு எதிராக வந்தே மாதரம் முழக்கத்தை இட்டு பள்ளியிலே இடைநீக்கம் செய்யப்பட்டவர் தான் நமது இந்த சங்கத்தின் நிறுவனர், தோற்றுவிப்பாளர் டாக்டர் கேசவ பலராம் ஹெடகேவர் அவர்கள். சாதாரணம் இல்லை. பள்ளியிலே இடைநிற்றல், குடும்ப சூழல் காரணமாக மீண்டும் தனியார் வகையிலே கல்லூரி படிப்பினை தொடர்ந்து மருத்துவம் படித்து மேற்கு வங்க மாநிலத்திலே கொல்கத்தாவிலே மருத்துவம் படித்து மருத்துவத்திலே அந்த இடத்திலும் தன்னுடைய சக நண்பர்களிடத்திலே சுதந்திரம் என்றால் என்ன என்று நீ பேசக்கூடாது, உறக்கம் என்றால் என்ன என்று நீ பேச வேண்டும் என்ற தலைப்பினை கொடுத்ததிலும் செம்மையாக உரையாற்றி நாம் எல்லோரும் நன்றாக உறங்கினால் மாத்திரம்தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்ற கருத்தினை முன்னிலைப்படுத்தி அவர்களையும் தன் வசமே ஈர்த்து இந்த மாபெரும் சுதந்திர காங்கிரஸ் இயக்கத்திலே இணைந்து எல்லோரும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், சுதந்திர காங்கிரஸ். சுதந்திர காங்கிரஸ் மாபெரும் இயக்கத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு 1922ஆம் ஆண்டு சிறை சென்றார்கள். அப்பொழுது தன்னுள்ளாக ஒரு மாற்றம், ஏன் நமது இந்த தேசமானது மகா உன்னத தேசமானது ஏன் பிளவுபட்டு கிடக்கின்றது, ஏன் ஆங்கிலேயர்கள் கையிலே சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கின்றது என்ற ஒரு உன்னதமான எண்ணம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு இளைஞருக்கு ஒரு 23 ஆண்டுகள் 24 ஆண்டுகள் உள்ள ஒரு இளைஞருக்கு ஒரு தேசிய சிந்தனை வருகின்றது என்றால் சாதாரணமாக வந்துவிடாது. நாம் பெரியவர்கள் எல்லோரும் சொல்லுவார்கள், பெற்றோர் எவ்வளியோ தன் குழந்தைகளும் அவ்வளியே. ஒரு பெற்றவள், ஒரு தாயானவள், ஒரு தந்தையானவர் எந்த இடத்திலே எந்த உன்னதமான எண்ணத்தை இட்டிருக்கிறார்களோ அந்த எண்ணம் அந்த குழந்தைகள் மூலமாக வெளிப்பட்டே தீரும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எத்தனை கோவிலுக்கு சென்றாலும் சரி, எத்தனை ஆண்டவனை கும்பிட்டாலும் சரி, வினை பயன் என்பது தன்னுடைய குழந்தைகள் மூலமாக வந்து தீர்க்கப்பட்டே தீரும். மாற்று கருத்தே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு உன்னதமான பெற்றோர்கள் மாபெரும் சிந்தனையோடு தன் குழந்தையை ஈன்று சமுதாயத்திற்காக கொடுத்த தருணம் கேசவ பலராம் ஹெடகேவர் அவர்கள். இந்த சங்கத்தை தோற்றுவிப்பதன் காரணம் என்னவென்றால், நம்மிடையே இருந்த சாதி பாகுபாடு, நம்மிடையே இருந்த தாழ்வு மனப்பான்மையிலே இருந்த சில விஷயங்களை எல்லாம் தகர்த்து நம் இந்து சக்தியை ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய தலையாய பொறுப்பாக இருந்தது. அந்த விஷயத்திலே அவர் மிகவும் உன்னதமான விஷயங்களை இயக்கம் செய்ய ஆரம்பித்தார். 1925ஆம் ஆண்டு விஜயதசமியை தேர்ந்தெடுத்தது சாதாரணமான நிகழ்வு அல்ல. துர்கா தேவியானவள் மகிஷாசூரனை வதம் செய்து வென்றெடுத்த நாளாக தேவர்கள் கொண்டாடிய திருநாள் விஜயதசமி நாள். ராமபிரான் ராவணனை வென்ற நாள் விஜயதசமி நாள். பாண்டவர்கள் வனவாசத்தை முடித்து திரும்பி தங்களுடைய ஆயுதங்களை பூசை செய்த நாள் விஜயதசமி திருநாள். விக்கிரமாதித்த பேரரசன் போரிலே வென்று விக்கிரம சகாப்தத்தை ஏற்படுத்திய நாள் விஜயதசமி நாள். நம் குழந்தைகள் அன்பு செல்வங்களை நாம் பள்ளியிலே சேர்த்து வித்யாரம்பம் செய்யக்கூடிய நாள் விஜயதசமி நாள். அந்த மகா உன்னதமான நாளிலே இந்த சங்கத்தை ஏற்படுத்திய நாள் முதல் சங்கத்திற்கு என்று தனி தலைவர் கிடையாது. இந்த மகா உன்னதமான பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செங்கொடிதான் நம்முடைய சங்கத்தின் குரு. அதனால்தான் அந்த செங்கொடியை வணங்கி நம் நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்குவதான அர்த்தம். ஏனென்றால் அந்த செங்கொடியானது எந்த அப்பழுக்கற்றது. எந்த மனிதராக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் என்றால் ஆசாபாசங்களுக்கு அடிபணிந்தே தீருவார்கள்.
அது எவ்வளவு பெரிய குருமகான்களாக இருந்தாலும் ஒரு இடத்திலே சலனம் வந்தே தீரும், வராமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த சலனத்தில் கூட இந்த சங்கமானது சங்கடப்பட்டு நின்று விடக்கூடாது என்பதற்காக மகா உன்னதமான மனநிலையிலே உருவாக்கப்பட்ட ஒரு அதி உன்னதமான சேவை சங்கமானது நமது ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம். ஒரு முறை காந்தி மகான் அவர்கள் நம்முடைய சங்கஸ்தான் என்ற இப்பொழுது செய்து காட்டினார்கள். இந்த மாதிரி நம்முடைய ஷாக்கா என்பது அதை பின்பு உங்களுக்கு விரிவாக விளக்குகின்றேன். அந்த இடத்திலே காந்தி மகான் அவர்கள் அந்த இடத்திலே கிராஸ் செய்கிறாங்க. என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்கிறாங்க. ராஷ்டிரிய சுயம் சத்தின் ஷாக்கா நடக்கின்றது என்று சொல்லுகிறார்கள். அவர் அதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார். பார்த்துவிட்டு அவர் செய்த பதிவு நான் சொல்லலீங்க, வரலாறு இருக்கிறது, நீங்கள் தேடி பார்த்தா கிடைக்கும். யுவராஜி வந்தாரு, ஏதோ கட்டுக்கதையெல்லாம் விட்டுட்டாரு, நீங்க யாரும் நினைச்சிடவே வேண்டாம். அவர் சொல்லிவிட்டு சென்றது, நான் தீண்டாமை ஒழிப்பை ஒழிக்க வேண்டும் என்று நான் ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். நமது டாக்டர் அவர்கள் கேசவ பலராம் ஹெடிகேவர் அவர்கள் மகா உன்னதமாக ஒவ்வொரு குழந்தைகளையும் இணைத்து தீண்டாமை ஒழிப்பை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். அந்த மகா உன்னதமான ஆத்மா கிட்டத்தட்ட 2025ஆம் ஆண்டிலிருந்து 2040 ஆண்டு வரை சங்கத்தை குழந்தை போல் பார்த்து பாலூட்டி தேனூட்டி வளர்த்தது போல் கிட்டத்தட்ட 15 காஷ்மீர் மண்ணிடத்திலே திரு வல்லபாய் பட்டேல் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிகின்றது. நமது குருஜி சென்று பேச்சுவார்த்தை செய்து அதன் மூலமாக நமது ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்த தருணம். இது நிறைய பேருக்கு தெரியாதுங்க, நிறைய மீடியாஸே சொல்ல மாட்டோம். ஏன்னா RSS பத்தி சொல்லிட்டு RSS போய் டாமினேட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு மிகப்பெரிய பயம். இதுதான் உண்மை. வரலாறை எடுத்து படித்து பாருங்கள். நான் ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை பார்த்தேன் ஒரு 4 நாளைக்கு முன்னாலேங்க. 100% லிட்ரேச்சர், அதாவது 100% படிப்பு அறிவு பெற்ற மாநிலம். கல்லூரி மாணவர்கள்னா சாதாரணமான கல்வி மாணவர்கள் இல்லைங்க, எல்லாம் PhD ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கேள்வி கேட்கின்றார். இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கிறாருங்க. Who is the architect of Trichy district அப்படின்னு கேள்வி கேட்கிறார். நீங்களே என்ன பதில் இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கீங்க? யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன், யாராவது ஒருத்தர் சும்மா தெரிஞ்சா சொல்லுங்களேன். திருச்சூர் மாநகரை, திருச்சூர் அந்த மாவட்டத்தை வடிவமைத்தவர் யார் என்ற ஒரு கேள்வி. சும்மா சொல்லுங்க, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தான், இதுல ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. எனக்கு தெரியாது, நானும் அந்த நிகழ்ச்சி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதான். இங்க பேசக்கூடிய எந்த கருத்தும் என்னுடைய கருத்து இல்லைங்க. எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன், அவ்வளவுதான். நான் பேசுறேன், யுவராஜி பேசுறேன், தப்பாவே நினைச்சுக்காதீங்க. இருக்கக்கூடிய கருத்தை உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ளக்கூடிய தருணம் எனக்கு கிடைக்கப்பட்டது, அவ்வளவுதான். ஒரு மாணவர் எந்திரிச்சு சொல்றாருங்க, எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. சிரின்னு சிரிக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில. சோனியா காந்தி அப்படின்னு சொல்றாரு. என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மைக்கு போட்டு கேட்கிறாரு. சாரி ராகுல் காந்தி அப்படிங்கிறார். இது இருக்கும், நீங்க யூடியூப்ல ஏதாவது பாத்தீங்கன்னா தெரியும். ஒரே ஆச்சரியமா போச்சு. திருச்சூர் மாவட்டமானது வடிவமைக்கப்பட்டது 1751ஆம் ஆண்டுல. அதை ஆண்ட மன்னன் சாதனா அப்படிங்கிற ஒரு மன்னர். அவர் 9ஆம் ஜெயவர்மர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் அந்த மாநகரை வடிவமைக்கின்றார். நான் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா அதை போய் பார்த்தேன், எனக்கும் தெரியாதுங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா அதை போய் பார்க்கிறேன். அப்போ ஏன் இந்த வரலாற்று நினைவுகளை எல்லாம் உங்களிடத்திலே இப்பொழுது நினைவுபடுத்துகிறேன் என்றால், நாம் பர்பஸா டிசைன் பண்ணி வரலாற்றை நம்ம இடத்திலே இருந்து பிரித்து விட்டார்கள். இன்னைக்கு நம்ம குழந்தைகிட்ட போய் அப்ப அவங்களோட கொள்ளையும் பேர் என்னன்னு கேட்டாலோ, இல்ல கொள்ளுப்பாட்டி பேர் என்னன்னு கேட்டாலோ எத்தனை பேர் சொல்ல முடியும் சொல்லுங்க? மூதாதையர்களுடைய வழி என்ன என்று கேட்டால் எத்தனை பேர்த்தினால சொல்ல முடியும்? இது தவறு எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? இடைப்பட்ட காலம் 1960
58ஆம் ஆண்டிலிருந்து 1988ஆம் ஆண்டு வரை 30 ஆண்டு காலம், அதாவது என்னுடைய பெற்றோர்கள் வளர்ந்த தருணம், என்னோட பெற்றோர்கள் மாதிரி நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கீங்க. பர்பஸா திராவிடம் திராவிடம் திராவிடம்னு சொல்லி என்ன மிச்சமாச்சு நினைக்கிறீங்க? நம்ம கோயில் குளம் போச்சு, நம்மளோட புராணம் போச்சு, நம்ம கிட்ட இருந்த சொத்தெல்லாம் போச்சு. சொத்துனா நீங்க வேற ஏதாவது தப்பா நினைச்சு போறாரு, அவர் வேற வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. சொத்துனா நான் அந்த சொத்தை சொல்லலீங்க, நம்ம கிட்ட இருந்த புராதன சொத்துக்கள் பர்பஸா போயிடுச்சு. ராசராச சோழன் ஆண்டார், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆண்டார், பாண்டிய மன்னர்கள் ஆண்டார்கள், தீரன் சின்னமலை ஆண்டார், காளிங்கராயர் ஆண்டார், எல்லோரும் ஆண்டார்கள். என்ன செய்தார்கள் இந்த தேசத்திற்கு? ஏன் நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க நாம் தவறுகின்றோம்? நம்முடைய மூதாதையர்களை பற்றி ஏன் சொல்லிக் கொடுக்க நாம் தவறுகின்றோம்? தவறு எங்க இருக்குதுங்க? அரசியல்வாதிகிட்ட இல்ல, சமுதாயத்துல இல்ல, நம் குடும்பங்களிடையே இருக்கின்றது. நம் குடும்பங்களிடையே முதல் விழிப்புணர்வு தேவை. குழந்தை ஸ்கூல்ல தான் இங்கிலீஷ்ல பேசணும், வீட்டுல வந்தாலும் அப்படியே கிடையாது. இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கின்றது. ஒருவர் வழியில போகக்கூடிய கல்லூரி மாணவர், எல்லாரும் பார்த்திருப்பீங்க, கல்லூரி மாணவர்களிடத்துல தமிழ் மாதங்களை தவறில்லாமல் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. எவ்வளவு தூரம் நம்முடைய படிப்பறிவானது எந்த இடத்துக்கு போய் நிக்குதுன்னு மட்டும் பாருங்க. இன்னைக்கு எல்லாரும் ஐடி துறைக்கு வேலைக்கு போகணும், என் குழந்தை 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும், ஃபாரின் போகணும். முந்தானேத்தான் வந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாடு பிரயாணம் முடிச்சுட்டு முந்தானேத்து காலையில் தான் வந்தேன். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பள்ளிகளிலே பெல்ஜியம் நாட்டுல போய் அந்த பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த பள்ளிக்கூடங்களுக்கு சென்று பார்க்கும்போது அந்த குழந்தைகளுக்கு தங்களுடைய பாரம்பரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்க போய் அவங்க சொல்லல, இந்த மன்னர் வந்தார், 18 முறை போர் எடுத்தார், நம் மன்னனை வீழ்த்தினார், அவுரங்கசீப் பத்தி அவங்க சொல்லிக் கொடுக்கல. நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய வரலாற்று புத்தகத்தில் யாரை பத்தி படித்தோம்? அவுரங்கசீப்பை பத்தி படிச்சோம். அந்த அவுரங்கசீப்பை யாரு தோற்கடிச்சாங்கிறத பத்தி படிக்கல. எத்தனை பேர் படிச்சீங்க? அவுரங்கசீப்பை தோற்கடிச்சதை பத்தி எத்தனை பேர் படிச்சீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். வரலாற்றில நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டத்துல நம்முடைய பர்பஸா பண்ணாங்க. நாம் யாரெல்லாம் நம்பினோமோ, யார் யாரெல்லாம் நமக்கு வழிகாட்டுவார்கள் என்று அரசியல் துறையிலே எண்ணினோமோ, மகாத்மா என்று சொல்லக்கூடிய காந்தி முதல் நேரு மாமா என்று சொல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரு வரை, இந்திரா காந்தி முதல் அத்தனை மக்களும் பர்பஸா செய்த விஷயம் நம்ம கிட்ட இருந்த வரலாற்று தொன்மைகளை அழித்தது மட்டும்தானுங்க, வேற ஒண்ணுமே இல்லை. சிம்பிள். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. போன தலைமுறை வரை அமாவாசை கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம், உண்டா இல்லைங்களா? இப்பெல்லாம் போறதுக்கு நேரம் இருக்குதுங்களா? வாரத்துல ஒரு நாள், நான் ஸ்கூல் படிக்கிறப்போ சனிக்கிழமை கோயிலுக்கு போயே ஆகணும். கோயிலுக்கு போகாம போனா அப்பாரை திட்டுவார். திருநீர் வைக்காம நம்ம இருக்கவே முடியாது. கண்டிப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்தா குளியல் போடணும், இல்லாட்டி கைகால் கழுவிட்டு திருநீர் பட்டை போட்டிருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பா கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? குழந்தைக்கு தலைக்கு என்ன தேய்ச்சி விடுலையா மாலை நேரத்துலன்னு கேட்டா அதுக்கு சண்டை வந்துடும். மாமியார் தான் மருமகிட்ட கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? கிளம்பி நீ கம்முடு. ஏன் கம்முடு இருக்கணும்? அவங்க சொன்னதெல்லாம் அந்த காலம், சொன்னா கேட்டான். இந்த காலம் சொல்லி யாரு கேட்கறது? இங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா நம்ம நடந்து காட்டணும் இல்லையா? முதல் பெற்றோர்கள் இந்த மாதிரியான ஒரு குடும்ப கட்டமைப்பை நாம் உருவாக்க வேண்டும். அதுக்குதான் சங்கம் பின்னால வருதுங்க. அதெல்லாம் குடும்ப பிரபோதன் என்ற ஒரு அருமையான அற்புதமான தலைப்பிலே சங்கம் இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. 5 விஷயத்தை கையில் எடுத்தாச்சு. என்னென்ன 5 விஷயம் கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் குடும்ப பிரபோதன். குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றாக உட்கார்ந்து வாரத்தில் ஒரு முறையேனும் உணவருந்த வேண்டும் என்று சங்கம் இப்போ அந்த விஷயத்தை கையில் எடுத்து குடும்ப பிரபோதன் வந்தாச்சு. அடுத்தது சமய நல்லிணக்கம், நம்ம சங்கத்துல 2வது விஷயம். 3வது விஷயம் சுற்றுச்சூழல், அதுவும் சங்கம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. 4வது சுதேசி, அதுவும் சங்கம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. 5வது
குடிமக்கள் கடமைகள், அதையும் சங்கம் டிசைன் பண்ணியாச்சு. இதெல்லாம் இன்றைய தலைவர் வீட்டை வரேன், இன்னும் டைம் இருக்கு, கவலையோட சும்மா விட மாட்டோமே, 40 நிமிஷம் எனக்கு டைம் இருக்கு. அப்படித்தானே ஜி? சரி. அப்போ மழை பெய்யுது, அது ஒண்ணுதான் மனசுக்கு வருத்தமா இருக்குதுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. அடுத்ததாக பாலாசாஹிப் நம்முடைய குருஜி அவர்களுடைய காலத்துல சில விஷயங்களை ஆழமாக உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 1952 சுதந்திரம் பெற்றாச்சுங்க. தேசங்கள்லாம் நம்மளுடைய இந்திய தேசத்துக்குள்ளாக பிரிந்தவர்களை எல்லாம் இணைப்பதில் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தீர்க்கமான செயல் செய்தார். உண்மைதான், சங்கம் உறுதுணையாக இருந்தது. அது வரலாற்றில் இருக்கு, வரலாற்று பதிவுகளில் இருக்கு, நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். 1952ஆம் ஆண்டு பசுவதைக்கு எதிர்ப்பாக தேசம் முழுவதும் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது சங்கம். அதன் பின்பாக ஒவ்வொரு நிகழ்வுகளிலுமே 1972ஆம் ஆண்டு போர் நடந்த பொழுது அந்த போரில ஜி சொன்னாங்க ஆடிட்டர் ஜி, மிகப்பெரிய நம்முடைய ராணுவத்திற்கு 2வது ராணுவமாக இருந்தது ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம். நேரு அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் இல்லை என்றால் இந்த போரிலே வெற்றி பெற்றிருக்க முடியாது என்று சர்டிபிகேட் செஞ்சுட்டு போயிட்டார். நம்முடைய சங்கம் அப்படியே போயிட்டே இருக்குதுங்க. திடீர்னு ஒரு அம்மையார் அவர்கள் அவசர கால சட்டம் அமைப்பை கொண்டு வராங்க, எமர்ஜென்சி பீரியட், சங்கம் தடை செய்யப்படுகின்றது. ஏன் தங்கம் முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் தடை செஞ்சுட்டாங்க, அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். 1948ஆம் ஆண்டு அதில் சங்கம் ஈடுபடவில்லை என்று தெரிந்த 6 மாசத்துல அந்த தடையை நிவர்த்தி செஞ்சுட்டாங்க. 1962ஆம் ஆண்டு போரிலே உதவி இருந்ததற்காக 1963ஆம் ஆண்டு நமது குடியரசு பேரணி வகுப்பிலே சங்கத்தின் ரூட் மார்ச் நடந்தது டெல்லி செங்கோட்டையிலே. 1972ஆம் ஆண்டு 75ஆம் ஆண்டு இந்த எமர்ஜென்சி பீரியட் எல்லாம் கொண்டு வந்தோடனே சங்கம் மீண்டும் தடை செய்யப்படுகின்றது. இது அத்தனையுமே பார்த்துக்கோங்க, நம்முடைய குருஜி அவர்களுடைய காலகட்டத்திலேயே நடந்து கொண்டிருக்கின்றது. குருஜி 1973ஆம் ஆண்டு பூத உடல் விட்டு பிரிகின்றார். அடுத்த தலைமை பொறுப்புக்கு வருகின்றார்கள் பாலாசாஹிப் திரியோசி அப்படின்ற பரம பூஜனிய. அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட அவரும் ஒரு மிகப்பெரிய பணி, அவர் சாதாரண பணி இல்லைங்க. லிட்ரேச்சர் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கணும், சங்கம் எதிலெல்லாம் வேலை செய்ய வேண்டும். ஜி சொன்ன மாதிரி குருஜி இந்திய தேசம் முழுவதும் பரவ வைத்தார்கள். இந்திய தேசம் முழுவதும் நமது கிளைகளை பிரித்து ஷாக்கா என்பது நம்முடைய மூலம் என்பதை உணர வைத்தார்கள். ஷாக்கா இல்லாட்டி சங்கம் இல்ல. ஷாக்கா எதுக்கு வேணும்? குழந்தைகளுக்கு ஒழுக்க பழக்கத்தை கற்றுத்தருவதற்காக ஷாக்கா வேணும். காலை எந்திரிக்கணும், சூரிய நமஸ்காரம் செய்யணும், யோகா செய்யணும். அது ஷாக்கால மட்டும்தான் தீர்வாக இருக்கும் என்று ஷாக்காவை அதுபோல் வடிவமைத்தார்கள். அந்த இடத்துல குழந்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் கூடி விளையாடுவது ஷாக்காவிலே திறம்பட நிறைவேற்றப்பட்டது. இந்த தருணத்துல 1973ஆம் ஆண்டில இருந்து சங்கம் அடுத்த கட்டத்தை நோக்கி பிரயாணம் செய்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு அற்புதமான 16 ஆண்டு காலம், 17 ஆண்டு காண்டம். 1990ஆம் ஆண்டு அடுத்தவராக நம்முடைய ராஜேந்திர சிங்ஜி, பரம பூஜ்ய ராஜேந்திர சிங்ஜி அவர்கள் வரார்கள். அவர்கள் பொறுப்பேற்கின்றார். அந்த பொறுப்பு ஏற்றதற்கு பின்பாக சங்கம் அடுத்த ஒரு 6 ஆண்டு காலங்களிலே ஒரு 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 தொய்வான சூழல்களை சந்திக்கக்கூடிய தருணங்களை உருவாக்கப்படுகின்றது. தேவையில்லாத சில விஷயங்கள், தேவையில்லாத சங்கடங்களை உருவாக்குகின்றார்கள். அந்த தருணத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நம்ம கோயம்புத்தூர்ல என்னென்னலாம் நடந்ததுன்னு சொல்லி. கோயம்புத்தூர்ல குண்டுவெடிப்பு நடக்கின்றது. அந்த குண்டுவெடிப்புல கிட்டத்தட்ட 58 சகோதரர்களை நாம் இழக்கின்றோம். அற்புதமான இந்த கோவை மாநகரம் வீறு நடை கொண்டு பொருளாதாரத்துறையில, தொழில்துறையில
மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய தருணம். கிட்டத்தட்ட அந்த 1998ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி குண்டுவெடிப்புல கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் பின்னோக்கி சென்ற தருணம். அந்த 10 ஆண்டுகள் பின்னோக்கி சென்ற தருணத்திலே நாம் இழந்தது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதற்கு பின்பாக பாத்தீங்கன்னா கோவையில நிறைய விஷயங்கள், கோட்டை ஈஸ்வரன் கோயிலில தேரோட்டம் நிறுத்தப்பட்டிருந்தது. சுயம் சேவர்களின் முயற்சியால கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நிறுத்தப்பட்டிருந்த தேரோட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார்கள். அதே மாதிரி மீனாட்சிபுரத்துல கோவிலுடைய பிரச்சனைகள் இருந்தது, அது தீர்க்கப்பட்டது. மேட்டுப்பாளையம் இன்னைக்கெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கிறோம்ங்க. நந்தவனம் நமது RSS உடைய சுயம் சேவர்களாக மீட்டெடுக்கப்பட்டு மாற்று மதத்தினர் அதை ஆக்கிரமிப்பு செய்திருந்த காலம் மீட்டு எடுத்து அனைத்து இந்து சமுதாயத்திற்கும் அதை இன்று ஒரு அற்புதமான நினைவில செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமது மேட்டுப்பாளையம் ஜில்லாவில நம் சங்கத்துல பிரகதி சேவா அறக்கட்டளை என்று தொடங்கி அங்கும் நமது சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். வனபத்திரகாளியம்மன் கோவிலில் மாதம் அமாவாசைக்கு நம்ம அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். நமது சங்கத்தினுடைய பிரகதி சேவா அறக்கட்டளை மூலமாக செய்து கொண்டிருக்கின்றோம். இதே நமது கோவை மாவட்டத்திலே விவேகானந்தா சேவா கேந்திரா என்ற முறையில ஒரு ரத்த வங்கியை ஆரம்பித்து இலவசமான ரத்த வங்கியை ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல நமது நீலகிரி மாவட்டத்திலே கூடலூர்ல எரிமேடுங்கிற பகுதியில ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த சிவன் கோவிலை மீட்டு எடுத்தோம். இந்த மாதிரியான பலதரப்பட்டமான நிகழ்ச்சிகள் ஒன்று ரெண்டெல்லாம் இல்லைங்க, நம்ம சொல்லிட்டே போலாம். சங்கம் செய்த நிகழ்ச்சிகளை இந்திய தேசம் மேற்கொண்டு தமிழ்நாட்டிலே 1963ஆம் ஆண்டு நம்மளுக்கு விவேகானந்தருக்கான நினைவு மன்றம் எழுப்பதற்கான அடிக்கல் நாட்டப்படுகின்றது. கொஞ்சம் நஞ்சமான விஷயங்கள் எல்லாம் இல்லைங்க. வேலூர்ல ஜலகண்டேஸ்வரர் கோவில், அதில் மீட்புல நம்மளுடைய காரியகர்த்தாசோட ஈடுபாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, சொல்லிட்டே போறாங்க. அத்தனை நிகழ்வுகள் அத்தனையும் சங்கம் எதற்காக செய்தது என்றால் நம்மை போன்ற நம் சமுதாய மக்களையும் நம் சமுதாய குழந்தைகளையும் காத்து வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான். நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த தேசமானது மிகப்பெரிய வெற்றியை படைக்க முடியும் என்ற ஒரு தாற்பயத்தில சங்கம் பணி செய்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தலைமையில பரமபூஜனிய ஸ்ரீ மோகன் பாகவத்ஜி அவர்களினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையின் கீழாக 2009ஆம் ஆண்டிலிருந்து நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அவரின் கீழாக கோவிட் பெருந்தொற்று வந்த சமயத்துல எவ்வளவு நிகழ்ச்சிகள் செய்தோம் என்று இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். சங்கம் செய்த பணிகள் அளப்பரிய பணிகள், அத்தனை பேருக்கும் உதவிகள் செய்தோம். இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு என்னெல்லாம் முடியுமோ சங்கத்தினால முடிஞ்சது. சேவா ஆசிரமத்திலிருந்து தினந்தோறும் கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட உணவு பொட்டலங்களமாக செய்து எங்கெங்கெல்லாம் தாய்மார்களுக்கு வேண்டுமோ அங்கெல்லாம், எந்த குடும்பங்களுக்கெல்லாம் வேண்டுமோ அங்கெல்லாம் நம்மளால வண்டி ஏற்பாடு பண்ணி சப்ளை செய்துட்டு இருந்தோம். அத்தனை விஷயங்களிலும் சங்கத்தின் நம்முடைய சுயம் சேவை சகோதரர்கள் அந்த இடத்துல போய் ஒரு 10 பேர் கூடி என்ன பண்ணணும், அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் தண்ணி முதல்ல கொடுக்கணும்னு சொல்லி தண்ணி கொடுத்து, அதுக்கப்புறமா அங்க இருக்கிறவங்க டீ கொடுக்கணும்னு கொடுத்து, அடுத்த நாள் காலையில் உணவு ஏற்பாடு பண்ணி, யார் இவர்கள் என்று கேட்கும் வண்ணம் யாருமே தெரியாது. வந்தாங்க, செஞ்சாங்க, போயிட்டாங்க. இங்க யாரு தனி ஒருவருடைய பெருமை பேசுவதே இல்லை. எல்லோரும் வருகின்றோம். எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, சுனாமியில் இருந்து கோவிட் பெருந்தொற்று வரை எந்த காலகட்டமாக இருந்தாலும், எந்த விதமான குஜராத்தில் நடந்த பூகம்பத்தில் ஆகட்டும், எந்த நிகழ்வாக இருந்தாலும் சங்கம் அந்த இடத்துல இருக்கும். எந்த ஒரு நம்மளுடைய இந்து சகோதரர்கள் அந்த இடத்துல நம்ம பார்க்கறது இல்லைங்க. சங்கம் பணி செய்வது தேசத்திற்காக. அந்த இடத்துல எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தினராக இருந்தாலும் நாம் நம்முடைய உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்ற கருத்து அறவே நமக்கு இல்லைங்க. நம்மளுடைய ஒரே பணி சேவை, மனித குலத்திற்கான உன்னதமான சேவை செய்வதற்காக இறைவன் கொடுக்கப்பட்ட படைப்பு இந்த மனித படைப்பு. இந்த மனித படைப்பு என்ற ஒரு அற்புதமான படைப்பின் மூலமாக இந்த தேசத்திற்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் என்னால் ஒரு சிறு பணி செய்து கிடக்க முடியும் என்றால் அதை விட ஒரு உன்னதமான தருணம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரியான பல விஷயங்களை நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல நமது கோவை மாநகரில
மூன்று உன்னதமான உயிர்களை பலி கொடுத்தோம். வீர கணேஷ், சகோதரர் வீர கணேஷ், சகோதரர் சிவா, சகோதரர் சசி மாற்று மத தீவிரவாதிகளால் வெற்றி கொள்ளப்பட்டனர். அத்தனைக்கும் நம்ம அமைதி தான் காப்போம். நம்முடைய காரணம் என்னவென்றால் நம்மிடத்தில் ஒற்றுமை இல்லை. என்ன ஒற்றுமை இல்லை? நம் குழந்தைகளிடத்திலே நாம் இன்னும் நம்மை பற்றியான சிறப்புகளை எடுத்து உரைக்கவில்லை. எல்லோரும் எல்லாமே நடக்கணும். எப்படி நடக்கணும்? நம்ம நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம சுற்றத்தார் உற்றத்தார் நல்லா இருக்கணும், நம்ம ஊர் நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம தேசம் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி எத்தனை இயக்கம் நினைக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறதுக்கு வேண்டிதான் தினந்தோறும் ஷாக்கா, நாம் நல்லா இருக்கிறதுக்கு வேண்டிதான் ஷாக்கா இருக்கக்கூடிய வழிமுறைகள். நம்ம ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாம் குழந்தைகள் எல்லோருக்கும் நம்முடைய பண்பாட்டையும் நம்மளுடைய தேசத்தை பற்றிய சிறப்பினையும் ஏதேனும் ஒரு நொடி பொழுதுனாலும் நாம் பகிர்ந்தே ஆக வேண்டும். இந்த விஷயத்தை தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா சங்கமானது இத்தனை பல விஷயங்களையும் கடந்து இன்னும் இன்டெப்தா நிலைநாட்ட வேண்டும். என்ன செய்வது? இன்றைய காலகட்டத்தில் நிறைய விவாகரத்தாகும். என்ன காரணம்? குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, பிள்ளைகளிடையே பிடிப்பில்லை, தாய் தந்தையரிடையே ஒற்றுமை இல்லை, மது கலாச்சாரம் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கின்றது. இதை என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்த நம்முடைய ராஷ்டிரிய சுயசேவக் சங்கம் 5 விஷயங்களை கையில் எடுத்தாங்க. அதுல முதல் விஷயம் குடும்ப பிரபோதன். குடும்ப பிரபோதன் என்பது சாதாரண வார்த்தை நினைச்சிடாதீங்க. எத்தனை தாய்மார்கள் நான் என் குழந்தை சனியினே எருமையே பெய்யன்னு திட்டுறது இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை தந்தைமார்கள் தன்னுடைய குழந்தைகள் முன்பாக தன்னுடைய மனையாளை திட்டுவதில்லை என்று சொல்லுங்கள். எத்தனையோ கஷ்டம். ஒரு தாய் என்பவள் சாதாரணமானது கிடையாது. 100 கோடி நரம்பு மண்டலங்களை இணைத்த நம் இந்த பூத உடலில எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் இன்முகத்தோடு அரவணைத்து அந்த குடும்பத்தை கட்டி காத்து அந்த குழந்தைகளுக்கு வேண்டும்பதை செய்து தன் வாழ்க்கை துணைவருக்கு வேண்டும்பதை செய்து தன்னுடைய உறவினர்களுக்கு வேண்டும்பதை செஞ்சு ஒரு தாய் என்பவனுடைய பணி மிகப்பெரிய பணி. ஒரு தந்தை என்பவரும் சாதாரணமானவர் அல்ல. அந்த தந்தையினுடைய உழைப்பு இல்லாமல் அந்த குடும்பம் முன்னேறவே முடியாது. அந்த உழைப்பையும் தாயினுடைய கருணையையும் குழந்தைக்கு எவ்வாறு ஊட்டுவது? அந்த குழந்தைக்கு ஊட்ட வேண்டிய தருணம் இது. என் குழந்தைகள் என் குடும்பத்தோட கஷ்ட நஷ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கவே கூடாதுங்க. நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாது. எத்தனை தந்தைமார்கள் தாய்மார்கள் இங்கே இருக்கிறீர்கள் சொல்லுங்கள். என் அப்பா என்னை அப்படிதான் கெடுத்தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுன்னு நினைச்சவங்க எத்தனை பேர்? இங்க இருக்கிற 99.9% அப்படித்தான். நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாது. நம்ம செஞ்ச முதல் முட்டாள்தனமே அதுதானுங்க. என்னங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கஷ்டப்படக்கூடாது. நம்ம கஷ்டப்பட்டதை நம்ம குழந்தை கஷ்டப்படக்கூடாது. நம்ம உற்றார் உறவினர் இடத்துல நம்ம அவமானப்பட்ட மாதிரி என் குழந்தை பட்டுவிடக் கூடாது என்பதையெல்லாம் நம் மனசுல நினைச்சு செல்ல ஓவரா கொடுத்துரும். இந்த ஓவர் மெச்சூரிட்டி எபோ 18 இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை நம்ம கையிலே இல்லை. இந்த பறந்து விரிந்த உலகத்திலே இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் வளர்ச்சியில எல்லா குழந்தைக்கு எல்லாமே தெரியுதுங்க. எந்த குழந்தைக்கு எது தெரியாதே கிடையாது. அறிவில்லாத குழந்தை எதுவுமே இல்லை.
எல்லா குழந்தைக்கும் எல்லா அறிவுமே இருக்கு. ஒரு அப்பாவை எப்படி ஏமாத்தணும், ஒரு அம்மா கிட்ட எப்படி பொய் சொல்லணும், எந்தெந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சார சீரழிவுல இருக்கக்கூடிய மொபைல் போன்ஸ்ல இருந்து டிவி முதல் கொண்டு அப்பா அம்மா தெரியாம எப்படி ஆப்ரேட் பண்ணணும், நுட்பமான அறிவு. அந்த நுட்பமான அறிவின் மூலமாக குடும்பத்தில் இன்று அமைதி துளைந்து விட்டது. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் கமிட்மெண்ட்ஸ், நம்ம கமிட்மெண்ட்ஸ் பின்னால் ஓடிட்டே இருக்கோம். நம்ம குழந்தைகளோடு, குடும்பத்தோடு, மனைவியோடு நேரம் செலவு செய்வதை நாம் குறைத்துக் கொண்டோம். வார இறுதி நாட்கள்ல நம்ம குடும்பத்தினுடைய நல்லது கெட்டது பார்க்க நேரம் சரியா போயிடும். ஞாயிற்றுக்கிழமை நைட் ஆனா ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, வேற ஏதோ ஒரு பணிகள் இருக்கும், பணி சுமையில் விட்டுறோம். அந்த குழந்தையோடைய புத்தக பையை கூட திறந்து பார்ப்பதற்கு இன்று தாய் தந்தைகளுக்கு நேரம் இல்லை. உண்மையா பொய்யா சொல்லுங்க? எத்தனை தாய்மார்களோ தந்தைமார்களோ என்னுடைய குழந்தையினுடைய புத்தக பையை நான் வாரம் ஒரு முறை சோதிக்கின்றேன் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளுக்கு நேரம் இல்லைங்க. அந்த குழந்தை புத்தக பையில என்ன இருக்குன்னே தெரியாது. ஒரு பள்ளியில மிகப்பெரிய பிரச்சனை, மாணவர்கள் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் அடிச்சுக்கிட்டாங்க. என்னடான்னு திறந்து பார்த்தா 9ஆம் வகுப்பு மாணவனுடைய பையில பீர் போட்டு அந்த தலைமை ஆசிரியரிடத்தில் எடுத்து செல்லுகிறார்கள். எங்கப்பா உனக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்டா, என்னோட வீட்டுல இருந்து நான் எடுத்து வச்சுட்டு வந்தேங்கன்னு சொல்லியிருக்கான். எங்க நடக்கலீங்க, நம்ம ஊர் பக்கத்துல தான் நடந்துச்சு. எவ்வளவு ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழல் நமக்கு எல்லாம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம் குழந்தைகளை ஏன் நாம் கண்காணிக்க மறுக்கின்றோம்? நம்மளுக்கு குழந்தை செல்வம் என்பது மிகப்பெரிய செல்வம். தாய் தந்தைகளை பின்தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடிய குழந்தை செல்வங்கள். இன்று பாரத தேசத்திலே முதல் குடிமகன் முதல் இன்று இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 60% பேருக்கு மேலான தலைவர்கள் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்திலிருந்து வந்த இளம் சிங்கங்கள் கூட சொல்லலாம். நாளைக்கு நம்ம குழந்தைகள் கூட யார் வேணாலும் நாளைக்கு ஒரு ஜனாதிபதி ஆகலாம், ஒரு நாளைக்கு ஒரு பிரதம மந்திரி ஆகலாம். ஏன் ஆகக்கூடாது? அதற்கான கட்டமைப்புகள் நம்ம இடத்துல என்ன குறைவு இருக்கின்றது சொல்லுங்கள். அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. நம் குடும்பத்தோடு ஏன் நேரம் செலவு செய்வதை நாம் குறைத்துக் கொண்டோம். அதை நாம் மெருகேற்ற வேண்டும். அதுக்கு சங்கம் ஒரு அற்புதமான விஷயத்தை கையில் எடுத்திருக்குதுங்க, குடும்ப பிரபோதன். அதுக்கு அடுத்தபடியா 2 நிகழ்ச்சிகள் இருக்கு. இந்த 5 விஷயத்த சொல்லிட்டோம்னா நேரம் கரெக்டா. அடுத்தது நம்ம சமய நல்லிணக்கம். நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய இந்து சகோதர சகோதரிகளை ஜாதி பார்க்காம கோயில்களிலேயோ ஏதோ ஒரு இடத்துகளிலேயோ நம் வாரம் ஒரு முறை அவர்களிடத்திலே சந்திச்சு, மதமாற்றம் என்பது அந்த இடத்துலதான் மிகப்பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாவட்டமே காலி. தமிழ்நாட்டுல கேரளா கிட்டத்தட்ட 70% போயிடுச்சு. இன்று நமது கேரளா மாநிலம் முக்காவாசி அவுட்டுங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல பாதி காலி. ஏதோ நம்ம சங்கம் இருக்கிறனால தப்பிச்சு போச்சு. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் உருப்படி ஆயிட்டு இருக்கு. நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நினைச்சு பாருங்க. நம்ம ஒரு 10 வருஷம் பின்னால இருப்போமா, ஒரு 20 வருஷம் பின்னால இருப்போமா? அப்ப நம்ம குழந்தைகளுக்கு நாம் என்ன சொல்லி தர வேண்டும்? லவ் ஜிகாத். பெண் குழந்தைகள் மீது தந்தையர்களுக்கு அதீத பாசம். பெண் குழந்தை அம்மா ஏதாவது சொல்லிட்டு கண்ணை படுத்துரும். ஏன் என் புள்ள எதுவுமே பேச, என் புள்ள தங்கம் தூக்கிட்டே போயிடும் துபாய்க்கு. இங்க இருந்து துபாய் போயிட்டு கூப்பிட்டா பொண்ணு வரமாட்டேன்னுச்சு. ஒரே பொண்ணுங்க, ஒரே பொண்ணு. எப்படி இருந்திருக்கும் அந்த தந்தைக்கு நினைச்சு பாருங்க. என்ன குறை நம்மிடத்துல? குழந்தைகளுக்கு இன்று நாம் எல்லோரும் பொருளாதாரத்திலே வளர்ந்து நிற்கின்றோம். நாம் பிலோ மிடில் கிளாஸா இருந்த குடும்பங்கள்ல இன்னைக்கு நம்ம அப்பர் மிடில் கிளாஸ் வந்துட்டோம். அப்பர் மிடில் கிளாஸா வந்துட்டா நம்ம கிட்ட பொருளாதார சூழல் என்பது இல்லை என்ற குறையில்லாத அளவுக்கு நம்ம இடத்துல பொருளாதார சூழல் நிகழ்வதனால
குழந்தைகளை கண்காணிக்க மறந்து விட்டோம். தயவு கூர்ந்து பெற்றோர்களே, நம் குழந்தை செல்வங்கள் தான் நமக்கு முக்கியம். தயவு செஞ்சு ஆண்மகனாக இருந்தா சங்கத்துக்கு அனுப்புங்க, ஷாக்காக்கு அனுப்புங்க. நம்ம பகுதியில தினந்தோறும் ஷாக்காவில பங்கெடுத்துக்க சொல்லுங்க, ஒழுக்கத்தை கத்துக் கொடுங்க. ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், நம்முடைய பகுதிகளில இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கடந்து மூணாவது விஷயம் சுற்றுச்சூழல். நிறைய கருமத்தம்பட்டி பகுதியை பொறுத்தளவு உண்மையா மனதார பாராட்டணுங்க. நிறைய குளங்களில் ஏகப்பட்ட மரங்களை நட்டி நிறைய நிகழ்ச்சிகளை செய்திருக்கின்றீர்கள். வாகராயம் பாலத்தில் எல்லாம் பார்த்தா உண்மையா பயங்கரமான ஒரு மாற்றம். நீங்கள் எல்லோரும் முன்னெடுத்த நிகழ்ச்சிகள் இன்று அப்படியே கோவை மாவட்டம் தாண்டி இன்னைக்கு விரிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு பல்லடம் போயாச்சு, திருப்பூர் போயாச்சு, பனைமரம் வெட்டுறாங்க, பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது. ஒவ்வொரு பனைமரத்திலும் ஒவ்வொரு வேரும், நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியாது, குறைஞ்சபட்சம் 125 லிட்டர் தண்ணியை ஒரு வேரு மட்டும் பிடிச்சி வச்சு, ஒரே ஒரு வேர். படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பனைமரம் என்பது நம்முடைய சொத்து. பணத்தை பாதுகாத்தால், பனை மரத்தை பாதுகாத்தால் நம்முடைய நிலத்தடி நீரினை பாதுகாத்து விடலாம். சுற்றுப்புற சூழல் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய நெகிழி பயன்படுத்தாம, பிளாஸ்டிக் தவிர்த்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சுற்றுப்புற சூழலை எவ்வாறெல்லாம் பாதுகாக்க முடியும், நம்மளும் இந்த சமுதாயத்துல ஒண்ணுங்க. நம்ம நிறைய இடத்துக்கு போய் பார்க்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நதிகளை ஒவ்வொன்றாக மறுகட்டமைப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். காலிங்கராயர் 972ஆம் ஆண்டுல மிகப்பெரிய, காலிங்கராயர்ல என்னுடைய மூதாதையர்கள் சொல்வதில் நான் ரொம்ப பெருமைப்பட்டுக் கொள்கின்றேன். அந்த வாய்க்கால் வெட்டது பாத்தீங்கன்னா தண்ணி பாயரோட கிரவுண்ட் லெவல் விட 6 கீழே, அந்த தண்ணி பாயரோட மேல தண்ணி பாயிற இடத்த அவர் வடிவமைச்சிருக்கிற இன்ஜினியரிங் டிசைன் அதை விட ஒரு அதீதமான ஒரு அறிவு. அதை பத்தி பேச நேரம் பத்தாது. அந்த வாய்க்கால்ல இன்னைக்கு போய் பார்த்தா பெருங்குற சிப்காட்டோட சாய் தண்ணி தான் பாதி போகுது. இது எல்லோருக்கும் நமக்கும் பங்கிருக்கின்றது. கண்டும் காணாமல் போகவே போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சமுதாயத்தில நம்மால் முடிந்த அளவு சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதில் சங்கத்தோடு இணைந்து பணியாற்ற வாருங்கள். அற்புதமான நிகழ்வுகள். சுதேசி நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாரத பிரதமர் அவர்கள் சுதேசி என்ற ஒரு விஷயத்துல கையில எடுத்து 5ஆம் தலைமுறை ஏவுகணைக்கு போயிட்டார். இன்னைக்கு மிசைல்ஸ்ல ஆல் ஓவர் த வேர்ல்டுல நம்ம கிட்ட தான் இருக்கு. ரஷ்யாவினுடைய ஒருங்கிணைப்புல நம்ம செஞ்சிருக்கோம். சாதாரணமான போர் வெற்றி இல்லைங்க, நீங்க நினைச்சிடாதீங்க. பாகிஸ்தான் இடத்துல நம்ம வென்ற வெற்றி சாதாரண வெற்றி கிடையாது. என்னென்னமோ கதையெல்லாம் கட்டுறாங்க. ஆனா என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறார், கேப்டன் விஜயராகவன் சொல்லிட்டு, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு புல்லரித்து விடும். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஃப்ரீடம், ராணுவத்திற்கு அந்த அளவுக்கு சுதந்திரம். நம் தேசம் ஒன்றே நமக்கு முக்கியம். தேசத்திற்கு எதிராக யார் வந்தாலும் பண்ணிட்டு எங்கிட்ட தகவல் கொடுத்தா போதும். திரு ராஜ்நாத் ஜியோடைய ஆர்டர் எந்த அளவுக்கு சுந்தரம் என்று பாருங்கள். அவர்களை பாதுகாப்பதில் இன்னைக்கு கவச உடைகள் வாங்கினதுல இந்திய பேரரசு இன்னைக்கு மிகப்பெரிய நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றது. சுதேசி என்ற ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு வந்துருச்சு. நம்மளுக்கு எல்லாம் பிடிச்ச வாட்ஸ்அப் அரட்டை என்ற நிகழ்ல ஜோகோ நிறுவனத்தினுடைய ஒரு அற்புதமான மென்பொருளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தேடுதளங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால சுதேசி விஷயங்கள்ல எதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. அடுத்த வண்ணமாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஒரு உன்னதமான விஷயம் குடிமக்களின் கடமைகள். என்னங்க அப்படி குடிமக்களுடைய கடமை? அந்தந்த நேரத்துக்கு அதை செஞ்சிடும். டிராபிக்கை மதிக்கணும். இந்த இடத்துல ஜெயின் முருகேஷ்ஜி கூட இருக்கிறாரு. இந்த பாலம், அடுத்த பாலம் கட்டுறதுக்கு முன்னால ரோட மதிக்காம ஆப்போசிட்ல 4 உயிர் ஒரு இடத்துல போச்சு. இது நம்முடைய கடமை. நம்முடைய கடமை என்ன? நாம் முதல்ல அரசாங்கம் போடக்கூடிய சட்ட திட்டங்களை மதித்தே ஆக வேண்டும். இந்த இடம் ஏன் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு தெரியுங்களா?
எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க. நம்மளுடைய விஜயதசமி விழா ஏன் உள் அரங்கின் உள்ளாக நடக்கின்றது? எத்தனை பேருக்கு தெரியும்? ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க. நம்மளுடைய நீதிமன்றத்துடைய உத்தரவு, ரூட் மார்ச் வேண்டாம், நீங்க உள் அரங்கிற்குள்ளாக எவ்வளவு பெரிய விழாவை வேணாலும் செஞ்சுக்கோங்க, மற்றவர்களுக்கு பாதிப்பில்லாத வண்ணம் என்று கடந்த ஆண்டு நமக்கு அனுமதி வழங்கியதன் காரணமாக இந்த ஆண்டு நாம் உள் அரங்கின் உள்ளாக நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றோம். இதுக்கு யார்கிட்டையும் பர்மிஷன் வாங்க வேண்டியது இல்லைங்க. எந்த இடத்துக்கிட்ட எந்த போலீஸ்காரர்கிட்டையுமே கைகட்டி நிற்க வேண்டியதில்லை. அந்த மாதிரியான ஒரு உன்னதமான விஷயங்களில சங்கம் எப்பொழுதுமே சட்ட திட்டங்களை மதித்தேதான் தீரும். அது யார் என்ன சொல்லிட்டாலும் சரி. சட்டம் என்பது நாம் நம்ம இந்திய தேசத்தின் குடிமகனாக நாம் முதலிலே மதிக்க வேண்டும். நாம் மதித்தால் மாத்திரம் மட்டும்தான் நம்மை பார்த்து நம் பின்தொடரக்கூடிய நம் குழந்தைகள் அதை மதிக்க ஆரம்பிப்பார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கையில் எடுத்துக் கொண்டோமே ஆனால் இந்த தேசத்தில மாற்றம் என்பது நம்மிடம் இருந்துதான் உருவாக்கப்பட வேண்டுமே தவிர நாம் மற்றவர்களை இருந்து எதிர்பார்ப்பது முதலிலே தவறு. நாம் நம்மிடத்திலே நம் குடும்பங்களிலே உற்றார் உறவர்களிடத்திலே நாம் மாற்றங்களை கொண்டு வருவோம். அந்த மாற்றங்கள் மூலமாக இந்த தேசத்திலே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்த முடியும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. இந்த சங்கமானது 1000 ஆண்டுகளையும் தொடும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த சங்கம் எந்த ஒரு தனி மனிதனுக்கு பின்பாகவோ ஒரு தனி மனிதன் குடும்பத்துக்காகவோ இந்த சங்கம் பாடுபடவில்லை. 140 கோடி மக்களுக்காகவும் தான் இந்த சங்கம் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்முடைய சங்கத்தின் குழந்தைகளாகவே நம் சங்கம் பார்க்கும். சங்கத்தில் இருக்கக்கூடிய சுயம்சவர்கள் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகளாகவே மதிக்கப்படுவார்கள். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அந்த மாதிரியான ஒரு உன்னதமான பண்பையும் பாரம்பரியத்தையும் கொண்ட சங்கம் நமது ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம். இந்த 101ஆம் ஆண்டுல இங்க இருக்கக்கூடிய என் தந்தை வயது மிக்கவர்களும் என் தந்தை வயதை மூத்தவர்களும் இருக்கலாம். அதனால நானும் உங்களை எல்லாம் பாசமாவே அப்பா அம்மானே நான் சொல்லிக்கிறேன். அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, என்னுடைய சகோதர சகோதரிகளாக ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், என் குழந்தைகள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், உங்கள் அனைவரிடம் ஒரே வேண்டுகோள், 101ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்றோம். நமது பகுதியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவில்களிலும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். நம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணையுங்கள். நம் பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் யாரேனும் படிக்க முடியவில்லை என்றாலோ, யாரேனுக்கும் ஏதேனும் உதவி தேவை என்றாலோ, நமது மேட்டுப்பாளையம் ஜில்லாவில பிரகதி சேவா அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளையை நிறுவி நாங்கள் எல்லோரும் அதை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரகதி சேவை எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த பிரகதி சேவா அறக்கட்டளையினுடைய நோக்கம் என்னவென்றால், யாராருக்கெல்லாம் இயலவில்லையோ அந்த இடத்திலே நின்று டியூஷன் சென்டர் நடத்தலாமான்னு ஒரு ஆலோசனை இருக்கு. சமுதாய பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து கர்ஷமன் எல்லாம் இருக்காங்க, ஆடிட்டர் இருக்காங்க, இன்னும் அவர்களை போல பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க. இந்த பகுதியில ஏதேனும் டியூஷன் சென்டர்ஸ் ஆரம்பிச்சு பண்ண முடியுமான்னு யோசிங்க. அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வரும் பொழுது சாயந்தரம் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு சிற்றுண்டி வழங்கி அந்த குழந்தைகளையும் ஊக்குவிக்க முடியுமா என்று பாருங்கள். அதற்கெல்லாம் பிரகதி சேவா அறக்கட்டளை பின்னால் நின்று உங்களுக்கு வழிகாட்டும். அதற்கு எந்த ஆலோசனை வேண்டும் என்றால் ஸ்ரீ மூர்த்திஜி இருக்காங்க, அவர்கிட்ட கேளுங்க. என்னுடைய நம்பர் அவர்கிட்ட இருக்கு, சொல்லுங்க. எந்த உதவிகள் வேண்டும் என்றாலும் எங்களால் செய்து கொடுக்க முடியும். ஏதேனும் நம்ம சிந்தனை உள்ள ஆசிரியர் பெருமக்கள் அரசாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டியூஷன் சென்டரை எடுத்து அந்த குழந்தைகளுக்கு உதவ முடியும் என்றால் 1 hour டியூஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. இதெல்லாம் நம்ம சமய நல்லிணக்கத்திலே எல்லா குழந்தைகளையும் நாம் பாகுபாடு இல்லாமல் பார்க்கும் பொழுது நம்மை நோக்கி மக்கள் வருவார்கள், நம்மை நோக்கி சமுதாயம் வரும். இந்த எழுச்சி தாங்க தேவை. உங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணே ஒண்ணு மாற்று மதத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டு பிரார்த்தனை. கூட்டு பிரார்த்தனைக்கு பலம் ஜாஸ்தி. சும்மா வெள்ளிக்கிழமையான சும்மா போறது இல்லைங்க. வெள்ளிக்கிழமை மத்தியானம் காரணம் இருக்கிறது. நீங்க வேணா
ஒரு ஒரு கோவிலுக்கு போறோம், ஏன் கோவிலுக்கு தான் போகணுமா, நான் ஏன் இந்த சாமி விட்டு ஆகாது இந்த தலைமுறை என் தம்பி தங்கச்சி என்கிட்ட கேட்பாங்க. காரணம் இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்தி பரிமாற்றம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தவறான சிந்தனைகளை மாற்றி வடிவமைத்து கொடுக்கும். அதனாலதான் அமாவாசையில கோள்களுடைய நிலைகள் மாற்றமாக இருக்கும் பொழுது நம்முடைய எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம இடத்துல அதிகமாக இருக்கும். அதனாலதான் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள், அமாவாசை என்ற கோவிலுக்கு போய் வாருங்கள் என்று. அமாவாசை கோயில்னா சும்மா கிடையாதுங்க. உங்ககிட்ட எதிர்மறையான எண்ணங்கள் ஜாஸ்தியாகும் பொழுது உங்களை அது பாதிக்கும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அமாவாசை அன்னைக்கு விரதம் இருங்க, அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அமாவாசை அன்னைக்கு நல்ல சிந்தனைகளை செய்யுங்கள் என்று சொன்னதுக்கு காரணம் இதுதான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம புராதனங்களை பற்றி குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். இந்த நிகழ்வுகளை எல்லாம் மனதிலே நிறுத்தி, சங்கம் என்பது நம் குடும்பம், சங்கம் என்பது நம் குழந்தைகளுடைய வருங்காலம், சங்கம் என்பது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்தது இல்லையா, எத்தனை நம்மளுடைய காரியகர்த்தர்ஸோட ஃபேமிலி அந்த இடத்துல போய் ஏதாவது பாதிச்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு குடும்பம் கூட கிடையாது. காரணம் என்ன? நம்ம குழந்தைகளுக்கு தெரியும், நம்ம சங்கத்தில் இருக்கக்கூடிய காரியகர்த்தாஸுக்கு தெரியும், நம் சிந்தனையில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு தெரியும் யார் பின்பாக போக வேண்டும் என்று. எல்லோரும் பேசுறாங்க. மதுரை மாவட்டத்துல உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவாக செய்தீர்கள். குழந்தைகள் முதற்கொண்டு தாய்மார்கள் முதற்கொண்டு சேரை எடுத்து அடுக்கி வச்சு சாமி கும்பிட்டு வந்தாங்க. அப்பா, நாங்க கல்லையே சாமின்னு கும்பிடுற ஆளுங்க, மாட்ட சாமின்னு கும்பிடுற ஆளுங்க, ஆட்ட சாமின்னு கும்பிடுற ஆளுங்க, நாயசாமின்னு கும்பிடுற ஆளுங்க. நம்ம சிந்தனை எப்படி இருக்கப்ப? நம்ம சிந்தனை அப்படித்தான். அதனால சங்கம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. எத்தனையோ அன்பு சகோதர சகோதரிகளுடைய இன்னுயிரை இங்கு 100 ஆண்டுகளில வெற்றி நடை போட்டுக்கொண்டு நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இன்று எனக்கு இந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட பணி இது, அவ்வளவுதான். நாளை காலையில் எனக்கு என்ன பணி எனக்கு தெரியாது. எத்தனையோ லட்சம் குழந்தைகள் இருக்கின்றார்கள், லட்சம் ஆண் மக்கள் இருக்கின்றார்கள். ஏன் இந்த குறிப்பிட்ட இந்த பகுதியில எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 2 லட்சம் மக்கள் இருப்பார்களா இந்த பகுதிங்க? 40,000 பேர் இல்ல ஜி, கருமத்தம்பட்டி மட்டும் சொல்லு. ஓகே, கருமத்தம்பட்டி பேரூராட்சியில 40,000 பேர் இருப்பாங்க. இங்க நம்ம ஒரு 100 பேர் கூடி இருப்போம்ங்களா? என்னங்க ஜி, இங்க 200 இருக்குங்களா? ரைட்டுங்க ஜி. ஜி சொல்ல ரொம்ப மகிழ்ச்சி. அந்த 200 பேருக்கு மட்டும் இன்னைக்கு என்னப்பா ஒரு அதிர்ஷ்டம், அந்த 200 பேருக்கு மட்டும் இன்னைக்கு என்ன ஒரு புண்ணியம். நம்ம சிந்தனை இன்னைக்கு இங்க கேட்டுட்டு போற விஷயம் நம்ம குடும்பத்தில் போய் நம்ம அதை ஈடுபடுத்த செய்ய வேண்டும். ஒவ்வொரு குழந்தைகளையும் வாழ்த்துங்கள், ஒவ்வொரு நம் பெற்றோர்களையும் வாழ்த்துங்கள், ஒவ்வொரு நம்முடைய உற்றார் உறவினர்களையும் வாழ்த்துங்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். பெரியவங்க அப்படித்தான் சாமி கும்பிடுவாங்க. என் குழந்தை குட்டியும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கும். ஏன் மற்றவங்க நல்லா இருக்கணும்? அவங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன். என் தொழில் நல்லா இருக்கும். என் தொழில் எப்படி நல்லா இருக்கும்? நீங்களாம் நல்லா இருந்தா என் தொழில் நல்லா இருக்கும். அப்படி நீங்களும் நல்லா இருக்கத்தானே வேணும். நீங்களும் நல்லா இல்லாத நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? நம்ம குடும்பத்துல பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அது சாதாரணமான விஷயம் இல்லை, இது ஒரு சங்கல்பம். அதுக்குதான் பெரியவங்க சொன்னாங்க ஒரு மண்டலம் என்று சொன்னார்கள். அந்த ஒரு மண்டலம் என்பது 48 நாட்கள். அந்த மண்டலத்துல நீங்க அந்த 48 நாட்கள் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டீங்கன்னா விஷயத்தை வெளியே வர மாட்டீங்க. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, இந்த தருணம், இந்த நொடி, இந்த நேரத்தை குறித்துக் கொள்ளுங்கள். என் குழந்தை நல்லா தான் இருக்கும், யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. என் குழந்தை நல்லா தான் இருக்கும், என் குழந்தை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் வீட்டுக்காரர் நல்லா இருப்பார், என் சம்சாரம் நல்லா இருக்கும், என் தாய் தந்தையர் நல்லா இருப்பார்கள், என் சமுதாயம் நல்லா இருக்கும். நினைங்க, நினைக்க நினைக்க நடந்தே தீரும். நடக்காம போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நீங்க நல்லதுதான் நினைக்கிறீங்க. இந்த பிரபஞ்ச ஆற்றலே அப்படித்தான் இருக்கு. இந்த பிரபஞ்ச ஆற்றலே நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைக்குது. அதுதான் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் நினைக்குது. என்னுடைய ஒவ்வொரு குடிமக்களும் அற்புதமான உன்னதமான நிலையை அடைய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி இந்த அற்புதமான வாய்ப்புல உங்களை எல்லாம் சந்தித்ததுல மற்றற்ற மகிழ்ச்சி. பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த்.
15